சென்னை கொளத்தூரில் 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வரும் இடத்தை அளவீடு செய்து இடிக்க வந்த அதிகாரிகளை கண்டித்து அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கொளத்தூர் பாரத் ராஜீவ்காந்தி நகரில் 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் சுமார் 40 வருடங்களாக வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் அவர்கள் வசித்து வரும் இடம் தனிநபருக்கு சொந்தமானது என கூறி நிலத்தை அளவீடு செய்ய அரசு அதிகாரிகள் வந்ததால் அப்பகுதி மக்கள் அதிர்ச்சியடைந்தனர். இதனை கண்டித்து கருப்பு கொடி மற்றும் பதாகைகளை கையில் ஏந்தி அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனை அடுத்து போலீசார் குவிக்கப்பட்டு இடத்தை அளக்க முயன்றபோது அப்பகுதி மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். இதனைத் தொடர்ந்து போலீசார் மற்றும் பொதுமக்களிடையே கடும் தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. பின்னர் உயிரே போனாலும் இந்த இடத்தை விட்டு செல்ல மாட்டோம் என அப்பகுதி மக்கள் கண்ணீருடன் தெரிவித்தனர். நான் கல்யாணம் பண்ணி 20 வருஷம் ஆச்சு. என் பொண்ணு +2 முடிக்க போகுது, காலேஜுக்கு போகுது. இந்த ஒரு வாரம் காலேஜுக்கு அனுப்ப முடியல. சரியான சாப்பாடு கிடையாது. 40 வருஷமாக இவங்க என்ன சார் இதே தான், டெய்லி பயந்து நைட்டு வந்துடுவாங்களோ போயிடுவாங்களோ இதே தான் சார். 10 வருஷம் ஒரு வாடகை வீட்டில் இருக்கிறோம். 10 வருஷம் இருக்கிறோம். அந்த 10 வருஷம் இருந்தாலே கவர்மெண்ட் என்ன சொல்லுது, உங்களுக்கு இந்த வீடு சொந்தம்னு சொல்லுது. அப்போ நாங்கள் 40 வருஷமாக இருக்கோம். குடி தண்ணி இல்லை, கரண்ட் இல்லை, எல்லாமே ஆனால் எல்லாத்தையுமே நாங்கள் வரி கட்டுறோம். தண்ணி வரி கட்டுறோம், இபி பில் இருக்குது, எல்லாமே நாங்கள் கவர்மெண்ட்டுக்கு எல்லாமே கட்டுறோம். ஆனால் இது யாரோ ஒரு தனிப்பட்ட 30 பேருக்காக இந்த கவர்மெண்ட் எங்களை வெளியில் போனால் நாங்கள் எங்கே போவோம்? இந்த பார்த்தீங்கன்னா அந்த அம்மாவை உண்மையிலே நாங்கள் கண்கூட தினந்தோறும் நாங்கள் அவங்கள பார்க்குறோம். டெய்லி போகிறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு அந்த பசங்களை கூட்டிக்கிட்டு. திடீர்னு நீ வீட்டை இடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது சும்மாவே மீட்டிங் போடுறாங்க, சொல்கிறாங்க, ஆம்பளைங்க சொன்னாங்க, நாங்களும் ஏமாந்துட்டோம். திடீர்னு கோர்ட் வாசலில் ஹைகோர்ட் வந்துருச்சு, சுப்ரீம் கோர்ட் அதெல்லாம் எங்களுக்கு எதுவும் தெரியாது ஐயா. நாங்கள்லாம் பாமர மக்கள், ஏதோ இருந்தோம் வந்தோம், இங்கே பார்த்தோம், வாழ்ந்துன்னு நானும் என் பிள்ளைக்குட்டியோடு இருந்தேன். எனக்கு 2 பசங்க டயாலிஸில் இருக்கிறாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு கைமா சுற்றின்னுக்குறேங்க. 2 குழந்தைக்கும் உடம்பு முடியல, கிட்னி பேஷண்ட்டு. நாங்கள் வீட்டு இல்லைன்னா நான் நடு தெருவில் நிற்குவேன். எனக்கு யாருமே இல்லை ஐயா. இந்த தெருவில் இந்த மக்கள் தான் எனக்கு ஏதோ ஒன்று கஷ்ட நஷ்டத்துக்கு தாயா பிள்ளையாக பழகிட்டோம். எங்களுக்கு கஷ்ட நஷ்டம்னா அந்த முத்து மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கிறா.